இன்று திருவண்ணாமலையில் குபேரன் பூமிக்கு வந்து சுவாமியை வழிபட்டு திருவண்ணாமலை கிரிவலை பாதையை சுற்றி வந்த நாள் ஆகையால் இன்று குபேரலிங்கத்திற்கு பூஜைகள் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் மக்கள் வழிபட்டனர். மற்றும் சுவாமியை அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி நகர வீதி உலா வருவதைப் போல இன்று திருவண்ணாமலை கிரிவல பாதையை சுற்றி வந்தார். ஏராளமான மக்கள் சுவாமியுடன் சுற்றி வந்து இன்று குபேர ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்ற நாளில் மக்கள் ஏராளமாக திரண்டு வந்து வழிபட்டனர். சாதாரணமாக பௌர்ணமி நாளெல்லாம் மட்டும் மக்கள் ஜனமாக இருக்கும். ஆனால் இன்று குபேர ஜெயந்தி, குபேரன் பூமிக்கு வந்து வழிபட்டு திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி வந்த நாள் ஆகையால் இன்று குபேர ஜெயந்தியாக கொண்டாடப்படுவதால் இன்று சுவாமி இன்று கிரிவலை பாதையை சுற்றி வந்தார். ஏராளமான மக்கள் வழிபட்டனர். இன்று திருவண்ணாமலை ஓம் நமச்சிவாயா. இன்று திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள கடைசி லிங்கமான குபேரலிங்கத்திற்கு வந்திருக்கின்றோம். இன்று குபேரலிங்கத்திற்கு மிகவும் முக்கியமான நாள். குபேரன் வந்து பூமிக்கு வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்த நாளாம். அதனால் இன்னைக்கு குபேரலிங்கத்துக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப அபிஷேகம் செய்து ஆராதனை நிறைய பூஜைகள்லாம் செஞ்சுருக்காங்க. நிரம்பி உள்ளது. கிரிவலம் சுற்றும் பக்தர்களும் ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கின்றனர். இன்று குபேரன் வந்து பூமிக்கு வந்து கிரிவலம் செய்த நாள், லிங்கத்தை பிரதிஷ்டை செய்த நாள். இன்று 29/11/2023 கார்த்திகை 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குபேரன் வந்து திருவண்ணாமலையில் வந்து சிவன் சிலையை சிருஷ்டித்து வழிபட்ட நாள் மற்றும் குபேரன் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் செய்த நாள். அதனால் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு 29/11/2024 கிரிவலம் செய்த நாள். கார்த்திகை 14ஆம் தேதி இன்று திருவண்ணாமலையில் குபேரலிங்கத்திற்கு வழிபாடுகள் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு விசேஷமானது. புத்த பூர்ணிமான்னு வந்து வரும், சித்திரா பௌர்ணமி வரும். ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு விசேஷம். ஆனால் இன்றைக்கி பௌர்ணமி இல்லை. ஆனாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
மக்கள் கூட்டம் வந்து நிரம்பி இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இருக்கிற 9 லிங்கத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற கடைசியாக இருக்கிற குபேரலிங்கத்திற்கு இன்று குபேரன் வந்து பூமிக்கு வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ததினால, அதனால் இந்த குபேரலிங்கத்துக்கு இன்று மிகவும் விசேஷமாக அபிஷேகம் பூஜை அதை காண மக்கள் கூட்டம் திரண்டுள்ளனர். கிரிவல பாதையில் மக்கள் நிரம்பி வழிந்துள்ளனர். அதேமாதிரி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்திலும் குபேரலிங்கம் இருக்குது வெள்ளக்கட்டுக்கிட்ட. அங்கேயும் இன்றைக்கி ஏகப்பட்ட பூஜைங்க. அந்த 2 இடம் தான் இன்றைக்கி குபேரலிங்கத்துக்குன்னு தனியான கோவில், மற்ற இடத்துல எங்கேயும் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து கிரிவல பாதையிலே நிறைய மக்கள் கூட்டம் நிரம்பி உள்ளனர். அலங்கரிக்கப்பட்ட அபிஷேகம் முடித்து அர்ச்சனையை எல்லோருக்கும் காமிக்கின்றனர். மக்கள் பக்தியுடன் வழிபட்டனர். இப்போது சாமியை நீங்கள் தரிசிக்க முடியும். குபேரலிங்கத்தை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குபேரலிங்கம் எடுத்துட்டாங்க. இப்போ அபிஷேகம் முடிச்சுட்டு குபேரலிங்கம் பாருங்கள். வெள்ளூர் முருகன் சேனல் நாங்கள் இந்த வீடியோவை அப்டேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாருங்கள், குபேரலிங்கம் எவ்வளோ அழகாக இன்றைக்கி அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறார் மக்களுக்கு. பாருங்கள், மக்கள் எல்லோரும் பக்தியுடன் வழிபட்டு பாருங்கள். சாமி குபேரலிங்கம் எங்களுக்கு மேலான ஆதரவை தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரே நிமிஷம் அதுதான் சார் 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 கையெடு சார் சார் சரி வச்சப்பா சாமி எதோ எடுத்தோம். வந்துடுறேங்க அவ்வளோதான். ஏன்னா நம்மள ஏன் அண்ணா விஷயம் சில இல்லை சார், எல்லாம் கை சூப்பராக
இன்று பண்ணதால் இன்னைக்கு திருவண்ணாமலையில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இன்று குபேரலிங்கம் முடித்துவிட்டு இன்று ஈசானிய லிங்கம் வந்திருக்கிறோம். இந்த ஈசானிய லிங்கத்திலையும் ஒரு வழிபாடு பயங்கர ஜனம். குபேரலிங்கம் எப்படியோ அது மாதிரி ஈசானிய லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டாதவங்க இந்த லிங்கத்தை வேண்டிக்குவாங்க. ஈசானிய லிங்கத்தை வேண்டிக்கினா உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டுற வாய்ப்பு கிடைக்கும், வீடு கட்டுற ஒரு அமைப்பு கிடைக்குங்க. இந்த லிங்கத்தை வேண்டுறாங்க. 9 லிங்கத்துக்கும் ஒவ்வொரு அற்புதமும் ஒரு அருளும் உண்டு. அதனால் இந்த 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் உண்டு, லிங்கம் உண்டு. துர்வாசல் முனிவர் இருக்கிறார், முருகர், சாய்பாபா எல்லா சாமியும் இருக்குது. வாராகியம்மன், மேல்மருத்துவம்மன் எல்லா சாமியும் இருக்குது. எல்லாமே கிரிவல பாதையில், இந்த கிரிவல பாதையில் எல்லா சாமியும் இந்த பௌர்ணமி நாளில் சுற்றி வர மாதிரி சுற்றி வந்தீங்கன்னா எந்த நாளில் சுற்றி வந்தாலும் இந்த கடவுளோட அருள்களும் நமக்கு கிடைக்கும். இது வந்து இந்த 14 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா முனிவர்கள் தவம் செஞ்ச இடம். அதனால் இந்த இடத்துல வந்து சுற்றி வரும்போது இந்த கிரிவல பாதையில் வந்து அமைதியாக ஓம் நமச்சிவாய என்று சொல்லி சுற்றி வரவும், வீணாக பேசுவதை விட நல்ல ஆன்மீக பாதைகள் இந்த இடம் வந்து பக்தியுடன் ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி இந்த கிரிவல பாதையில் சுற்றி வரவும் நல்ல பலன் கிடைக்கும். இது இந்த 14 கிலோமீட்டர் வந்து முனிவர்கள் வந்து தவம் செஞ்ச இடம். இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து இதனுடைய அமைப்பு மாறி இருக்குது, தவிர இதனுடைய அமைப்பு. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆன்மீகமான பயபக்தியுடன் வழிபட வேண்டிய இடம் இந்த 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையும். நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த குபேரலிங்கத்துக்கு இந்த பூஜைக்கு எடுக்கிறதுக்கோசமே இன்றைக்கி போயிருந்தோம். வெள்ளூர் முருகன் சேனல் இதை பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மாதம் தான் சொல்லணும். இந்த கார்த்திகை முதல் நாளில் வந்து ஐயப்பன் சுவாமிகள்லாம் வந்து மாலை போட்டு, கன்னிசாமிகள்லாம் மாலை போடுற தினம். அதே நேரத்தில் ஐயப்ப பக்தர்கள்லாம் கார்த்திகை முதல் தேதியில் மாலை போட்டு கார்த்திகை முதல் தேதியில் மாலையிட்டு ஐயப்பனை காண வந்து செல்வாங்க. மண்டல பூஜைக்கும் இல்லை இது தீபத்துக்கு இது ஜோதிக்கு போகிறவங்களும் போவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்திலே பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து காலபைரவர் ஜெயந்தி வந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா குபேரன் வந்து பூமிக்கு வந்து சிவலிங்கத்தை வழிபட்டனால இந்த கிரிவல பாதையை சுற்றி வந்தனால இந்த ஆன்மீகம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள். ஆனால் இந்தமாரி ஒரு படைப்பு இந்தமாரி